திண்டுக்கல் ஏஆர் டைரி நிர்வாக இயக்குநர் ராஜசேகர் முன்ஜாமீன் கேட்டு திருப்பதி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. திண்டுக்கல் மதுரை சாலையில் உள்ள ஏஆர் டைரி நிறுவனம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு லட்டு பிரசாதம் தயாரிக்க அனுப்பிய நிலையில் விலங்கு கொழுப்பு கலந்துள்ளதாக புகார் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் திண்டுக்கல் ஏஆர் டைரி மீது புகார் கொடுக்கப்பட்டது. இந்த புகார் அடிப்படையில் 10 பிரிவுகளில் ஏஆர் டைரி மீது வழக்கு செய்யப்பட்டு விசாரணை செய்வதற்காக ஆந்திர ஐஜி திருப்பாட்டி தலைமையில் 9 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் முதற்கட்டமாக திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் தேவஸ்தானம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெய்யின் மாதிரிகளை ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று அந்த குழு திண்டுக்கல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே திருப்பதி கோவிலுக்கு கலப்படங்களை அனுப்பிய விவகாரத்திலேயே டைரி மீது 10 செக்ஷன்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதங்கள் தயார் செய்ய கலப்பட நெய்யை அனுப்பிய திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனம் அனுப்பியது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது பற்றி தேவஸ்தான நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் திருப்பதி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் திண்டுக்கல் ஏஆர் டைரி உரிமையாளர் ராஜசேகரன் திருப்பதி நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் என்று தெரிய வருகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.